காதல். எந்த விதத்திலையும் ஜமீன் குடும்பத்துக்கு பொருந்தாத ஆள் நீ. என் புருஷனோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் சம்மதிக்கிறேன். எங்களுக்கு வேற வழியே இல்லாததுனாலதான் உன்னை இந்த குடும்பத்துக்கு மருமகளை ஆக்க வேண்டியதாயிடுச்சு. இதை நீ எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும், வாழ்க்கை முழுக்க. புரிஞ்சுதா? இப்ப நீ போலாம். சரி. அம்மா, இதான் நீங்க பேசி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன விஷயமாமா? அவ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கூட பேசுறதுக்கு சரின்னு சொன்னேன். ஓ முடிவை நீ சொல்லிட்ட. அதுக்காக இந்த குடும்ப பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்காம இருக்க கூடாதுல்ல. இங்க பாரு, இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில உள்ள விஷயம். இதுல நீ எதுவும் தலையிடாத. சொன்னாலும் உனக்கு புரியாது. நாளைக்கு மறுநாள் உனக்கு கல்யாணம். போ, நேரத்துக்கு போய் தூங்கு. போ. என் அம்மா எப்பவுமே நல்லவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற முகம் கொஞ்சம் புதுசா இருக்கு. போக போக நானும் அவளு. இந்த கவிதா, இந்த மாத்திரை போடு. அம்மா, வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்களும் இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? அர்த்தம் புரியாம தான் நானும் கட்டிக்கிட்டு வந்த நாளா காத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எதையுமே உங்க அப்பா என்ன கேட்டு செஞ்சதே இல்ல. அவரு சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டியே எனக்கும் பழகி போச்சு. இப்ப இந்த பிரச்சனையில தான் முதல் தடவையா என் மனசுல பட்டத சொன்னேன். அதுக்கும் உங்க அப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீங்க சொன்னா போதும்னு எப்பவும் போல சொல்லிட்டு போயிட்டாரு. எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னே தெரியல. என்னம்மா, இப்பதான் காயத்ரி ஓடி போய் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டான்னு பார்த்தா, அதுக்குள்ள இப்ப கயலோட வயசு பிரச்சனை வெளியில தெரிஞ்சா என்னம்மா பண்றது? எனக்கும் அது புரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன் கவிதா. ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாம தான் உங்க அப்பா இருக்காரு. என்ன ஆக போகுதோன்னு நினைக்கிறப்போ எனக்கே பயமா இருக்கு. கயல், என்னடி மாப்பிள? மாமா, உண்மையிலே பிறக்க போற உங்களுடைய பிள்ளை அதிர்ஷ்டசாலி மட்டும் இல்ல, இந்த ஜமீனோட மொத்த கௌரவத்தை காப்பாத்த போகுதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. நான் நினைச்சதை விட எல்லாமே ஈஸியா நடக்குது மாப்பிள. என்ன மாமா சொல்றீங்க? சூர்யா மாப்பிள வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல என் பொண்ணு கையலோட கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது மாப்பிள. டைம் இல்ல கல்யாணி, சொந்தக்கார பயலெல்லாம் கூப்பிட்டு உடனே கையலுக்கு நலங்கு ஏற்பாடு பண்ணு. அத்தனை பயல்களை மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது கல்யாணி. எங்க அங்க என்னதான் சொன்னாங்க அத முதல்ல சொல்லுங்க. இப்பத்தானே சொன்ன கல்யாணி. அந்த வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் சொல்ல வச்சுட்டாரு நம்ம சூர்யா மாப்பிள. என் குலசாமி கயலு அதிர்ஷ்டசாலி கல்யாணி. அவளுக்குத்தான் அந்த ஜமீன் வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் கல்யாணி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ ஆம் சோ ஹாப்பி.
மாப்பிள என்ன அமைதியா இருக்கீங்க? டைம் இல்ல, எல்லா வேலையும் ஜரூரா பார்க்கணும். அது ரைட். கயல், என்னம்மா இப்படி நிக்கிற? அங்க என்னதான் நடந்துச்சு? ஒரே நாள்ல எல்லாமே இப்படி தலைகீழா மாறி போகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. காயத்ரி அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நீ நினைச்சப்போ நான் என்னோட சம்பாத்தியத்துல இருந்து காசு எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்தப்ப கூட எனக்கு சத்தியமா தெரியாதுமா நான் ஏன் கல்யாணத்துக்கு தான் கொடுக்கறேன்னு. ஆனா இன்னைக்கு அங்க போய் சின்ன மாமா விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்றப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா அந்த வீட்ல சின்ன மாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும்தான் இப்போதைக்கு உண்மைமா. என்ன இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன சின்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்க? ஸ்டைலா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சூர்யான்னு சொல்ல வேண்டியது தானே? இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாரு. இன்னும் என்ன சின்ன மாமா? கயல், என்னது இது? கல்யாணம் நடக்க போற வீட்டுல என்ன கண்ணை கசக்கிருக்கீங்க? அடுத்து நடக்க வைக்கிறத பாருங்க. முதல்ல நலங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு கல்யாணி. எல்லாம் வந்து வாச்சிருக்க ஒரு கல்யாணி. ஒரு நிமிஷம். கபார், உன்னை படைச்ச கடவுளே வந்து கேட்டாலும் நம்ம பொண்ணு கையலுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு. அதே தான் திரும்ப திரும்ப சொல்லணும். எங்க சொல்லு, நம்ம பொண்ணுக்கு வயசு எத்தனை? 18. வெரி குட். இதே தான் யாரு கேட்டாலும் சொல்லணும். உன்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். புரிஞ்சுதா? ஐ லைக் இட். அப்பா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காரு? அப்படி யார் வரப்போறா? கயல், அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா? அப்பா வாசல்லே குறுக்க நெடுக்குமா நடந்துட்டு இருக்காரு. உங்க அப்பா எப்ப எதை பண்றாருன்னு யாருக்கு தெரியுது? நானும் பார்த்தேன். அவர் 1/2 மணி நேரமா இப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. அப்படி யார் வரப்போறாருன்னு இவர் இப்படி காத்துட்டு இருக்காரு? ஒரு வில்லங்கம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தான் தெரியல. எது வந்தாலும் சந்திச்சுதானே ஆகணும். சரி சரி, கையில கூப்பிடு, சாப்பாடு எடுத்து சரிம்மா. ஆமா, அப்பா சாப்பிட்டாராமா? நானும் 2-3 தடவை கூப்பிட்டேன். வள்ளுன்னு விழுந்தாரு. நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுட்டேன். இவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போய் தொலைஞ்சிருந்தாளு? ஒரு வேலையை கொடுத்தா அதை கூட ஒழுங்கா டயத்துக்கு செய்ய மாட்டோம்ன்றான் இருந்தாலு. அப்பா, என்னம்மா? வாங்கப்பா சாப்பிடலாம். இப்ப எனக்கு வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. நீ தான் வகுத்து பிள்ளைக்காரி. அதுவும் இல்லாம என் ஜமீனுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போற என் பேர பிள்ளைய வகுத்துல சுமந்துக்கு இருக்கவ. நீ தான் நேரத்துக்கு சாப்பிடணும். நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கேன். நீ போ
நான் சாப்பிட போறேன்ப்பா, அதனால தான் உங்களையும் கூப்பிட வந்தேன். ஆமா, ரொம்ப நேரமா யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருப்பா வராங்க நம்ம வீட்டுக்கு? எல்லாம் நமக்கு நல்லது பண்றவங்க தான் வர்றாங்க. நீ போ, நீ நேரத்துக்கு போய் சாப்பிடு. போம்மா.